ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஏஞ்சல் டிவி நேயர் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். I greet and bless all the Angel TV viewers in the matchless name of our Lord Jesus Christ. இந்த மெய்ப்பன் மன்னா என்ற தொடர் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். You have been blessed by the program Shepherd's Manna. ஒவ்வொரு தொடரும் உங்களுக்கு ஒரு புதுமையாக இருக்கும். Each program will be a new thing to you. ஆர்வமாய் கவனியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Keenly watch it, God will bless you. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம். We have been looking into series from Revelation chapter 6 and verse 8. மரண தூதன் எப்படியா மங்கின நிறமுள்ள குதிரையின் மேல் ஏறி வருகிறான். How the angel of death is coming in the pale horse. அவனுக்கு பின்பதா எப்படி பாதாளம் பற்றி போகிறது. How the Hades is following that. அதிலே மரித்து போகிறவர்கள் பாதாளத்திற்கு செல்கிறார்கள். People who are dying in it are going to hell. 4 காரியங்களினால் மரித்து போகிறார்கள். By 4 things they are killed. பட்டயம், Sword, பஞ்சம், famine, சாவு, death, பூமியின் துஷ்ட மிருகங்கள். wild beasts of the earth. இதனால் பூமியில் உள்ள ஜனங்களில் 4/1 கொலை செய்யப்படும். Because of it, 1/4 of the earth will be killed. இது ஆவிக்குரிய மரணம் என்று நாம் எடுத்து பார்க்கிறோம். We are taking this as spiritual death. திருச்சபைகளில் இந்த பாவங்கள் ஊடுருவாதபடிக்கு, இந்த கொள்ளை நோய்கள் ஊடுருவாதபடிக்கு நாம் அதற்காக ஜெபிக்கிறோம். அதை குறித்து நான் உங்கள் மத்தியிலே தெளிவாக பிரசங்கிக்கிறேன். I am preaching clearly in your midst about how the pestilences and how the dangers comes inside the churches and how we are fasting and praying for that. இது கர்த்தர் நமக்கு கொடுத்த வெளிப்பாடு. This is the revelation what God gave it for us. முதலாவது பட்டயத்தை பார்த்து விட்டோம். First we have seen about sword. அதிலிருந்து எப்படி பாதுகாக்கப்படுவது என்றும் பார்த்து விட்டோம். We have also seen how to escape from it. இப்பொழுது பஞ்சத்தை குறித்து பார்த்து வருகிறோம். Now we are seeing about famine. ஆவிக்குரிய பஞ்சத்தை பார்த்து வருகிறோம். We are watching about spiritual famine. இப்பொழுது நீங்கள் ஆர்வமாய் கவனித்துக் கொண்டிருக்கிற ஒரு பஞ்சத்தை நாம் பார்க்கிறோம். Now we are going to see about a famine which you desirely waiting for. இரத்தப்பழியினால் உண்டாகக்கூடிய பஞ்சம். It is a famine because of bloodshed. 2 சாமுவேலின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். Just listen to me reading from 2 Samuel chapter 21 and verse 1. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தை விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொண்டு போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவர் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். Now there was a famine in the days of David for 3 years, year after year, and David saw the face of the Lord. And the Lord God said, there is a blood guilt on Saul and his house because he put the Gibeonites to death. நன்றாக கூர்ந்து கவனித்து பாருங்கள். Just keenly observe it. சவுல் கொன்று போட்ட கிபியோனியர்களுக்காக இந்த பஞ்சம் வந்தது. This famine came because Saul killed Gibeonites. இது சவுலின் நாட்களில் வரவில்லை. This did not come in the days of Saul. தாவீதின் நாட்களிலே வந்தது. It came in the days of David. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற ஒரு தேவன். He is the God who inquires about 3rd and 4th generation. ராஜாங்கத்தில் சவுலுக்கு அடுத்து தாவீது அங்கே ராஜாவாய் வருகிறார். David was placed as a king after Saul in the kingdom. ஆகவே அவருடைய வாரிசில் அது வருகிறது. So it comes in this generation. இந்த பஞ்சத்துக்கு காரணம் இரத்தப்பழி. The famine is because of this bloodshed. இது எப்படி தீர்க்கப்படும் என்று தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு வெளிப்படுத்தினார். The Lord God revealed to David how this can be put to end. சபைகளில் ஏற்படுகிற இரத்தப்பழியை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். Now we are going to see about the bloodshed inside the churches. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. Leviticus chapter 20 and verse 9 says, தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். the curse is the one who curses his father and mother. அவனுடைய இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும். His bloodshed will be upon him. எத்தனை பயங்கரம் பாருங்கள். And see what a terrible thing it is. இன்றைக்கு திருச்சபைகளிலே நாம் வருகிறோம். Today we are coming to churches. தேவனை ஆராதிக்கிறோம். We are worshipping God. விசுவாசிகள் என்ற பெயர் பெறுகிறோம். We are getting the name as believers. போதகர் என்ற பெயர் பெறுகிறோம். We are getting the name as pastors. நம்முடைய தகப்பனையும் தாயையும் எப்படி கனம் பண்ணுகிறோம். How are we honoring our father and mother? வேதம் சொல்லுகிறது, Bible says, உனக்கு நன்மை உண்டாக, for you to get good, பூமியில் வாழ்நாள் நீடித்திருக்க, for your life to have a long life on earth, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண. honor your father and mother. எத்தனை பேர் தகப்பன் தாயை கொண்டு போய் எங்கோ விட்டு விடுகிறார்கள். How many people are putting their fathers and mothers somewhere? அவருடைய பலவீனமான நேரத்தில் அக்கறை இல்லாதபடி இருக்கிறார்கள். In their weak time, they are not cared about them.
அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. Bible says they are a cursed one. எத்தனை பயங்கரம் பாருங்கள். And see what a dangerous thing. அவருடைய இரத்த பழி அவர்கள் மேல் இருக்கும். Their bloodshed will be upon them. நாம் ஒருவேளை பெரிய சபையை நிறுவி இருக்கலாம். We may establish a big church. அல்லது ஒரு பெரிய வேலையில் நாம் இருக்கலாம். Otherwise we may be in a great position. அதை பற்றி கவலை இல்லை. But we are not cared about that. இந்த இரத்த பழி இருக்கிறதா? And do you have this bloodshed? இந்த இரத்த பழி இருந்தால் நம்முடைய சபையிலே சாபம் இருக்கும். If you have this bloodshed, curse will be upon your church. நம்முடைய குடும்பத்திலே சாபம் இருக்கும். Curse will be upon our family. ஆகவே இதற்கு நாம் விலகி காப்போமாக. So let us be away from it and be safeguarded. இரண்டாவது பாருங்கள். See the second one. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பாருங்கள். Read Leviticus chapter 20 and verse 27. அஞ்சனம் பார்க்கிறவன் சபிக்கப்பட்டவன். One who consults a medium is a cursed one. அவனுடைய இரத்தப்பழி அவன் மேல் இருக்கும். His bloodshed will be upon him. எத்தனை பேர் சபைகளில் இருந்து கொண்டு போய் அஞ்சனம் பார்க்கிறோம்? How many of us are going and consulting a medium even we are in the church? எத்தனை பேர் போய் கைரேகை பார்க்கிறோம்? How many of us are going to astrologers? எத்தனை பேர் போய் செய்வனை செய்கிறார்கள்? How many of the people are going and doing witchcraft? எத்தனை பேர் செய்வனைக்கு பயப்படுகிறார்கள்? How many of them are feared of witchcraft? நன்றாக கவனித்து பாருங்கள். Just keenly watch it. தேவனுடைய அபிஷேகத்தை இழந்த சவுல், The Saul who lost the anointing of the Lord. தேவனுடைய அந்த வழிகளை விட்டு இடறி போன சவுல், The Saul who went away from the way of God. பின்மாற்றமான சவுல், Backslided Saul. அவனோடு கூட தேவன் பேசவில்லை. Lord God did not speak with him. அவன் அஞ்சனக்காரியை தேடி போனான். He went to consult a medium. தேவ சபையிலிருந்து அஞ்சனம் பார்க்கவோ அல்லது குறி கேட்கவோ நாம் போனால் நாம் பின்மாறி விழுந்து போனோம் என்ற அர்த்தம். If we go and consult a medium, even though we are in the church, it means that we are backslided one. இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றால் நாம் குறி சொல்லுகிறவர்களை தேடி போகிறோம். Are we going consulting a medium that we do not have God in Israel? நம்முடைய தேவன் மனிதர்களின் மத்தியிலே உலாவுகிறவர். Our God is the one who walks among the people. சபையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். The Lord God speaks to us in the church. சபையிலே நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். He gives advice in the church. அநேகர் அதை அலட்சியம் பண்ணுகிறார்கள். Many are neglecting that. அநேகர் குறி சொல்கிறவனிடத்தில் ஓடுகிறார்கள். Many are running to consult a medium. அஞ்சனம் பார்க்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Bible say one who consults a medium is the cursed one. இரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்கும். Bloodshed will be upon them. அதன் மூலமாய் பஞ்சம் ஏற்படும். Because of that famine will come. தாவீதின் நாட்களிலே சவுலின் இரத்தப்பழியினால் அங்கே பஞ்சம் உண்டாயிற்று. In the days of David, because of the bloodshed of Saul, famine came in. ஆகவே இந்த இரத்தப்பழிகளின் நிமித்தம் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சபைகளிலும் பஞ்சம் உண்டாயிருக்கும். So because of this bloodshed, famine will come in the family and in the church. மூன்றாவது கவனித்து பாருங்கள். See the third one. எசேக்கியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசித்து பாருங்கள். Read Ezekiel chapter 3 verses 17 and 18. துன்மார்க்கனை நோக்கி நீ துன்மார்க்கன் என்று எச்சரிக்க வேண்டுமா? You have to look unto the wicked and warn them he is a wicked one. அப்படி துன்மார்க்கனை தெரிந்திருந்தும் நாம் எச்சரிக்காவிட்டால் நம்ம அந்த இரத்தப்பழி நம்ம மேல் இருக்கும். Even if you know that he is a wicked one and does not warn him as a wicked one, that bloodshed will be upon him. சபைகளிலே துன்மார்க்கமாய் இருக்கிறவர்களை நாம் எச்சரிக்க வேண்டும். We have to warn the wicked one in the church. அவர்கள் கொடுப்பது குறைந்து விடுமே. Or the giving will be shortaged one. அவர்கள் அல்லது சபைக்கு வராமல் போய் விடுவார்களே. Otherwise they will not come to the church at all. என்று சொல்லி அவருடைய துன்மார்க்கத்தை கண்டிக்காமல் கண்டுகொள்ளாமல் விடக்கூடாது. And we should not think like that. And we should not go and rebuke them. We should not think like that. நாம் அவருடைய துன்மார்க்கத்தை கண்டிக்கும் பொழுது அவர்கள் உணருவார்கள். If we go and rebuke their wickedness, they will understand it. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணமுள்ளவன் என்று வேதம் சொல்கிறது. Bible says one who neglects the chastening is like a cruel one. எத்தனை அருமையான ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். What a good ministry he has given us. நல்லவர்களை நல்லவர் என்று சொல்லுவோம். And let us say the good one is a good one. துன்மார்க்கரை துன்மார்க்கன் என்று சொல்லுவோம். Let us say the wicked one is a wicked one. சபைகளிலே நமக்கு ஒருவேளை அந்த துன்மார்க்கம் தெரிந்தால் கடிந்து கொள்ளுவோம். If we see a wickedness inside the church, let us rebuke it. வேதத்தை கொண்டு கடிந்து கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the one who rebukes according to Bible. அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். Only he will be a blessed one. என் அன்பு போதகர்களே, My dear pastors, துன்மார்க்கத்தை துன்மார்க்கம் என்று சொல்லுவோம். let us say the wicked is a wicked one. ஆசீர்வாதமான பிரசங்கங்கள் எல்லா இடங்களிலும் உண்டு. Blessed messages are given everywhere. ஆசீர்வாதமான பிரசங்கங்களை பண்ணுங்கள். And do the blessed messages. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். It pleases the God to bless Israel.
Israel. ஆனால் அதற்காக வெறும் ஆசீர்வாதமாய் பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். But do not give always the blessing messages. ஒரு போதகரிடத்தில் ஒரு நாள் பேசிக் கொண்டிருந்தேன். I was speaking to a pastor one day. அவர் சொன்னார், He said, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நான் இனிப்பு செய்தியை தான் கொடுப்பேன் என்றார். and he said, Sunday comes, I will give only sweet messages. அது என்ன பாஸ்டர் என்று கேட்டேன். I asked what it is, pastor. அதுதான் ஆசீர்வாதமான செய்தி என்று சொன்னார். He said that is the blessing message. அல்ல, அப்படி அல்ல. No, not like that. தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை பேசுங்கள். And speak what Lord God says to speak you. ஜனம் குறைந்து விடுமே என்று பயப்படாதிருங்கள். Do not fear that people will go away. நிச்சயமா ஜனங்களை கர்த்தர் நிலைநிறுத்துவார். Definitely God will stand the people inside the church. உங்களுடைய ஊழியம் ஸ்திரப்படும். Your ministry will be strong. தேவன் சொல்லுகிறதை நீங்கள் பேசினால் உங்கள் ஊழியம் ஸ்திரப்படும். If you say what the Lord God says, your ministry will be strengthened. தாவீதின் ராஜ்யம் தாவீதின் கரத்திலே ஸ்திரப்பட்டது. The kingdom of David was given and strengthened in the hand of David. சாலமோனுடைய ராஜ்யம் சாலமோனுடைய கையிலே ஸ்திரப்பட்டது. The kingdom of Solomon was strengthened in the hand of Solomon. காரணம் என்ன? What is the reason? அவன் யோவாபை அப்புறப்படுத்தினான். He removed Joab. சிமேயிவை அப்புறப்படுத்தினான். He removed Shimei. அதோனியாவை அப்புறப்படுத்தினான். He removed Adoniah. அபியத்தாரை அப்புறப்படுத்தினான். He removed Abiathar. அவனுடைய ராஜ்யம் ஸ்திரப்பட்டது. His kingdom was established. நான் ஜனங்களை அப்புறப்படுத்த சொல்லவில்லை. I am not saying to remove the people, அவர்களிடத்தில் உண்டான துன்மார்க்கங்களை அப்புறப்படுத்த சொல்லுகிறேன். but I am only saying to remove their wickedness. எந்த நிறுவனமா இருந்தாலும் சரி, Whatever organization it may be, அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுடைய துன்மார்க்கத்தை அப்புறப்படுத்தினால் அந்த ஸ்தாபனம் அல்லது அந்த நிறுவனம் நிலை நிற்கும். if you remove the wickedness from that organization will stand. ஆகவே துன்மார்க்கனை துன்மார்க்கன் என்று எச்சரியுங்கள். So warn the wicked one as a wicked one. அதன் மூலமாய் இரத்தப்பழி உண்டாயிருக்கும். Because of that bloodshed will be there. இரத்தப்பழியின் மூலமாய் பஞ்சம் வரும். Because of bloodshed famine will come. நம்முடைய சபைகளை இந்த பஞ்சத்திற்கு காத்துக் கொள்வோம். And let us guard our church from this famine. நாலாவதாக Fourth one is, எசேக்கியேல் 7 அதிகாரம் 20 முதல் 24 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். read Ezekiel chapter 7 verses from 20 to 24. அங்கே பெருமையும் விக்கிரக ஆராதனையும் இருக்கும் பொழுது அது இரத்தப்பழிகளால் நிறைந்திருக்கும். And in that place, when there is pride and idol worship, famine will come. என் அன்பு போதகர்களே, My dear pastor, என் அன்பு விசுவாசிகளே, my dear believers, நம்மிடத்திலே பெருமை வேண்டாம். let us not have pride. நம்முடைய உள்ளத்தில் மறைவான மேட்டிமை வேண்டாம். Let us not have hidden pride in our hearts. நான் எத்தனை ஆழமான செய்தியை கொடுத்து விட்டேன் And I have given so many deep messages. என்று சொல்லி பெருமை வேண்டாம். Let us not have pride like that. அவைகளை உங்களுக்கு கொடுத்தது தேவன். The Lord God who gave that to you. பெருமை கொள்பவனை தேவன் எதிர்த்து நிற்கிறார். God stands against the one who has pride, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். but gives grace to the lowly one. அநேகருடைய ஊழியம் வளராமல் இருப்பதன் காரணம் என்ன? What is the reason why many ministries are not growing up? தங்களையே அவர்கள் மெச்சிக் கொள்வார்கள். And they will speak boastingly about themselves. தங்களையே பெருமையா எண்ணுவார்கள். And they will think themselves as a very high one. மற்றவர்களை விட இவர்கள் மிகவும் மதிப்பு மிக்கவர்கள் என்று அவர்களை விட்டு தள்ளி போவார்கள். They will go away from them thinking that they are a very respectable one from others. மற்றவர்களை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு துன்மார்க்க துஷ்டனை பார்ப்பதை போல விலகி போவார்கள். When they look others, they will think they are the wicked ones and they will go away from them. தயவு செய்து வேண்டாம். And please do not do that. தங்களுடைய உபதேசங்களை பெருமையாய் பேசுவார்கள். They will speak their doctrines in a highly way. தயவு செய்து வேண்டாம். Please do not have that. தேவன் பெருமையை அருவருக்கிறார். God abhors the pride. பெருமையை வெறுக்கிறார். He hates the pride. பெருமை கொள்பவனை எதிர்த்து He நிற்கிறார். stands against the one who has pride. அது நம்முடைய ஊழியத்தை வளரச் செய்யாது. That will not make our ministry to grow. சாதாரணமான ஒரு செய்தி கொடுப்பார்கள். They will give a simple message, ஆனால் உள்ளத்தில் தாழ்மை இருக்கும். but they will have humbleness in their heart. அந்த சபைகளை கவனித்து பாருங்கள். Just look at those churches. அந்த சபைகள் அதிவேகமாய் வளரும். That churches will multiply in a faster way. ஆழமாய் கொடுத்து விட்டு பெருமையாய் நினைக்கிறவர்கள் அதை பார்ப்பார்கள். The people who will give deep messages and they will look at it and see. எப்படி அவன் ஆடுறான் பாடுறான், எப்படி இந்த சபைக்கு அதிகமான கூட்டம் வருகிறது என்று நினைப்பார்கள். They will think that he is dancing and doing this, how many people are coming to this church. ஆனால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடியதோ தாழ்மை. But
what they have inside is humbleness. என் அன்பு போதகர்களே, My dear pastors, என் அன்பு இளம் போதகர்களே, my dear young pastors, என் அன்பு விசுவாசிகளே, my dear believers, உங்களை தாழ்த்துங்கள். humble இது yourself. தேவன் உங்களுக்கு தருகிற வெளிப்பாடு. This is the revelation what God gives to you. இது நான் என் உள்ளத்திலிருந்து சொல்லவில்லை. I am not saying it from my heart. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். Let him hear what the Holy Spirit says to the churches. முத்திரை போட்ட ரகசியங்களை கர்த்தர் எளிதாய் வெளிப்படுத்தி காட்டுகிறார். God is revealing what the sealed secrets are. ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். So let us be very careful. இன்றைக்கு ஒருவேளை பெருமை இருந்தால் அதை அப்புறப்படுத்துவோம். If you have this pride in your heart, just remove it now. தேவ சமூகத்திலே கெஞ்சுவோம். And let us cry out in the presence of God. தகப்பனே, தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிற நீர் என்னை நோக்கி பாரும் என்று கெஞ்சுவோம். And let us cry out, God who sees the one who has humbleness, just look at me. இரண்டாவது விக்கிரக ஆராதனை. Second one is idol worship. நம்முடைய சபைகளிலே அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைகளை உற்சாகப்படுத்த வேண்டாம். Let us not encourage such idol worships in our churches. விக்கிரக ஆராதனை கர்த்தர் வெறுக்கிறார். God hates such idol worship. விக்கிரக ஆராதனை பாவம். Idol worship is a sin. எது விக்கிரக ஆராதனை? What is idol worship? சிலைகளை செய்து அதை தொழுது கொள்வது விக்கிரக ஆராதனை. It is to bow down to a statue is a idol worship. ஒரு மனிதனை விக்கிரகமாக நினைத்து அவனை வணங்குவது அது தவறு. And it is wrong to think a person as an idol and worship him. தேவனை வைக்க வேண்டிய இடத்தில் மனிதனை வைப்பது. And it is to place a man in the place of God. தேவன் சொல்வதை விட அந்த மனிதன் சொல்வதை மதிப்பது. It is to respect a person's word than the word of God. அது விக்கிரக ஆராதனை. That is idol worship. தேவனை காட்டிலும் எந்த பொருளின் மேல் அதிக நீங்கள் கவனம் வைக்கிறீர்களோ, ஆர்வம் வைக்கிறீர்களோ, அன்பு வைக்கிறீர்களோ, அது விக்கிரக ஆராதனை. And when you keep a love and desire on something even than God, that is an idol worship. அது ஒருவேளை உங்கள் குழந்தையா இருக்கலாம். That may be your child. அல்லது அது ஒருவேளை நீங்கள் வைத்திருக்கிற ஆஸ்தியா இருக்கலாம். That may be the possessions what you have kept. அல்லது அது ஒருவேளை உங்களுடைய மனைவியாய் அல்லது கணவனாய் இருக்கலாம். That may be your husband or your wife. அல்லது நீங்கள் வசிக்கிற அந்த இல்லமாய் இருக்கலாம். Or that may be your house. எது தேவனுக்கு மேலாய் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் விக்கிரக ஆராதனை. Whatever is higher than God, that is all idol worship. அதை வெறுப்போம். Let us hate it. அதை வெறுத்து தள்ளுவோம். Let us hate and put it away. அதன் மூலமாய் இரத்தப்பழி உண்டாகிறது. Because of that bloodshed comes. இந்த இரத்தப்பழியினால் சபைகளிலும் வீடுகளிலும் பஞ்சம் உண்டாகிறது. Because of this bloodshed, famine is coming in the churches and in the houses. ஐந்தாவதாக, And the fifth one is மத்தேயு 23 அதிகாரம் 30 முதல் 35 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். Matthew chapter 23 verses from 30 to 35. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேத பாரகர்களையும் பரிசேயர்களையும் பார்த்து சொன்னார். The Lord Jesus Christ looked unto Pharisees and Sadducees says, உங்களுடைய முற்பிதாக்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். Your forefathers killed the prophets. நீங்கள் அவருடைய அக்கிரம அளவை நிரப்புகிறீர்கள். You are filling their wickedness. ஆபேலுடைய இரத்தம் முதல் பலிபீடத்தின் கீழ் கொல்லப்பட்ட சகரியாவின் இரத்தம் வரைக்கும் அது உங்கள் மேல் இருக்கும் என்று சொன்னார். And he said, the blood from Abel to the blood that was shed on the altar, Zachariah's blood, that will be upon you. சபையிலே பயங்கரத்தை பாருங்கள். And see the terrible thing in the churches. எத்தனை பயங்கரம். And what a terrible thing it is. இரத்த பழிகள். Bloodshed. தேவ ஜனங்களை துன்பப்படுத்துவது இரத்த பழிக்கு சமானம். And to persecute the godly people is a bloodshed. தேவ மனிதர்களை அநேகர் துன்பப்படுத்துகிறார்கள். Many are persecuting the people of God. அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், They are thinking like this. நாங்கள் நீதியாய் துன்பப்படுத்துகிறோம். And we are persecuting in a righteous way. இயேசுவை அப்படித்தான் நினைத்து துன்பப்படுத்தினார்கள். They thought like that about Jesus and persecuted him. அவர் மெசியா அல்ல, He is not Messiah. அவர் திருடன் என்று சொன்னார்கள். They said he is a thief. உண்மையான மேசியா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. The real Messiah is the Lord Jesus Christ. அவரை கொலை செய்தார்கள். They killed him. இன்றைக்கும் அநேக தேவ மனிதர்களை துன்பப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறேன். Even today we are seeing that many are persecuting the people of God. என் அன்பு போதகர்களே, My dear pastor, உங்களுடைய பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன். I know your suffering. காரணம் நானும் ஒரு போதகர். Even I am a pastor. எத்தனையோ துன்பங்கள் வழியாய் நான் கடந்து வந்திருக்கிறேன். I have been passed among many sorrows. நீங்களும் அப்படித்தான் துன்பத்தின் வழியாய் கடந்து வந்திருப்பீர்கள். Even you would have come in the way of suffering. ஆனால் பயப்படாதீர்கள். But do not fear. உங்களுக்கு வாடாத கிரீடம் உண்டு. You have
an everlasting crown. என் அன்பு தேவனுடைய விசுவாசிகளே, My dear believers of God, ஒருவேளை நீங்கள் துன்பப்படுத்தப்படலாம், you may be persecuted, தைரியமாயிருங்கள். but be of good cheer. தேவன் உங்களுக்கென்று கிரீடங்களை வைத்திருக்கிறார். God has kept crowns for you. ஆறாவதாக And the sixth one is, மீகா 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். just listen to me reading from Micah chapter 3 verse 10 and 11. சியோனை இரத்தப்பழியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். Who built Zion with blood and Jerusalem with wrong? Its heads gives judgment for a bribe, its priests teach for hire, its prophets divide for money. Yet they lean upon the Lord and say, is not the Lord in the midst of us? No evil shall come upon us. சீயோனை இரத்தப்பழியினால் கட்டுகிறார்கள். He built Zion with bloodshed. சபையை நாம் இரத்தப்பழியினால் கட்டக்கூடாது. We should not build the church with bloodshed. எப்படியா இரத்தப்பழியினால் நான் சபையை கட்ட முடியும் என்று கேட்கிறீர்களா? Are you asking, how can I build the church with bloodshed? அதுதான் பொருள் ஆசை. That is covetousness. பணத்துக்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டாம். Let us not do ministry for money. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். God has called us. அந்த அழைப்பிற்காக ஊழியம் செய்யுங்கள். Do the ministry for that calling. தேவன் அழைத்த அழைப்பிற்காக ஊழியம் செய்யுங்கள். Do the ministry for the calling of God. தேவனுக்காக ஊழியம் செய்யுங்கள். Do the ministry for God. வருகையிலே அவர் உங்களுக்கு கொடுக்கிற சன்மானம் மிகுதியாய் இருக்கும். He will give a great reward in his coming. ஏதோ எனக்கு பணம் கிடைக்கும், I want money. அல்லது அவர் கொடுப்பார், இவர் கொடுப்பார், Otherwise he will give or he will give. என்று நினைத்து நாம் ஊழியத்திற்கு வரவே வேண்டாம். And let us not think like that and come to ministry at all. பணத்திற்காக நம்முடைய ஊழியத்தை நாம் கட்ட வேண்டவே வேண்டாம். Let us not build the ministry for money. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். God has called us. கர்த்தர் கொடுப்பார். God will give. அவர் நம்மை போஷிப்பார். He will feed us. வனாந்தரத்தில் இருந்தாலும் போஷிக்கிற தேவன் நமக்கு உண்டு. We have the God even if we are in the wilderness, he will feed us. ஆகவே பயப்படாதீர்கள். So do not fear. ஒருவேளை இருதயத்திலே பொருளாசை இருந்தால் அதை எடுத்து போடுங்கள். If you have covetousness in your heart, just remove it today. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you. கடைசியாக 7ஆவதாக Seventh one is ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது. Genesis chapter 42 and verse 22 says, யோசேப்பை பொறாமையினால் தூக்கி குழியிலே போட்டார்கள். because of jealous they put Joseph in a pit. யோசேப்பை விட்டுவிட்டார்கள். They sold Joseph. எல்லாம் பொறாமையினால் நடந்தது. Everything happened because of jealousy. அவருடைய தம்பி சொல்லுகிறார், His brother says, பொறாமையினால் நம்மேல் இரத்தப்பழி வந்திருக்கிறது. because of jealousy bloodshed has come upon us. நம்முடைய சகோதரனை நாம் விற்றதனால் வந்த இரத்தப்பழி. This is the bloodshed we have got because we sold our brother. யோசேப்பின் நிமித்தம் வந்த இரத்தப்பழி என்று சொல்கிறார்கள். And they are saying bloodshed because of Joseph. பொறாமையினால் பிறர் முன்னேற்றத்தை தடுத்தார்கள். And stopped the improvement of others because of jealousy. யோசேப்பின் முன்னேற்றத்தை தடுத்ததை போல நினைத்தார்கள். And they thought they have stopped the improvement of Joseph. ஆனால் தேவன் யோசேப்பை உயர்த்தினார். But God lifted up Joseph. ஒரு வழி அடைபட்டால் 7 வழிகளை கர்த்தர் திறப்பார். If one door is closed, God will open 7 doors. ஆகவே பயப்படாதீர்கள். So do not fear. இந்த இரத்த பழிகளுக்கு நாம் நீங்களாயிருப்போம். And let us be away from this bloodshed. ஒருவேளை இப்படிப்பட்ட இரத்த பழிகள் சாபம் நம்முடைய சபைகளிலே உண்டோ? And do we have this kind of curse and bloodshed in our church? அவைகளை இந்த நாளிலே கர்த்தர் முறிக்கிறார். God is breaking that today. மரத்திலே தூக்கப்பட்டு அடிக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். Cursed is the one who hangs on a cross. இயேசு கிறிஸ்து மரத்திலே அடிக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் சாபங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். Lord Jesus Christ was crucified for us on the cross and removed all the judgment from us. எரிகோவிலிருந்து ஒரே ஒருவர் தப்பினார். Only one from Jericho was escaped. அது யார் என்றால் ராகாப். Who was that? It is Rahab. அவருடைய குடும்பம் தப்பியது. Her family was escaped. அது மதிலின் மேல் இருந்தது. That was on the top of the wall. அது சபையின் மேல் இருந்தது. That was on the top of church. சபைக்குள் இருந்தது. That was inside church.
church. தேவன் தம்முடைய சபையை ஆசீர்வதிக்கிறார். The Lord God blesses His church. சபையினுடைய இரத்தப்பழியை நீக்குகிறார். He is removing the bloodshed. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். Now we are going to pray. இந்த இரத்தப்பழிகள் நம்மை விட்டு மறைந்து போகிறது. And these bloodsheds are going away from us. நம்முடைய சபைகளின் மேல் ஒரு போர்வையை போல இருக்கிற அந்த இரத்தப்பழி நம்மை விட்டு கடந்து போகிறது. The bloodshed which was upon our church like a clock was removed from us. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். Now let us pray. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Our good Father, we give thanks to you, Lord. ஆண்டவரே, எங்களுடைய தேவாலயங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர். Lord God, you are blessing our churches. இன்றைக்கு உம்முடைய இரத்தம் சபைகளின் மேல் இறங்கி வருகிறது. Today your blood is coming upon the churches. அந்த இரத்தம் சாபத்தை நீக்குகிறது. That blood is removing the curses. ஒருவேளை சபை ஜனங்களுடைய பாவம், Maybe the sins of people. ஒருவேளை போதகருடைய பாவம், Maybe the sins of pastors. இவைகளின் மூலமாய் சபைகளிலே இரத்தப்பழி வந்திருந்தால் Because of that bloodshed that come upon the churches. இந்த நேரத்தில் அது சபைகளை விட்டு அப்புறப்படுவதாக. Now in this time let that be removed from the church. தகப்பனே, நீர் அமர்ந்திருக்கிறீர். Father, you are seated. அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர். You are seated and watching. ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறீர். For each and everyone you are saying. ஒரு புத்தகத்தை திறந்து அதிலிருந்து அவருடைய குற்றம் குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறீர். You are opening a book and saying the iniquities to them. அது அவருடைய உள்ளத்திலே, அவருடைய ஆவியிலே அது அவர்களுக்கு இப்பொழுது வெளிப்படுகிறது. That is revealed in their body and in their heart. அவைகளை உம்முடைய சமூகத்திலே அறிக்கையிடுகிறார்கள். They are confessing that in your presence. இப்பொழுது அவர்களை விட்டு அது விலகுகிறது. Now that is removed from them. அது சபைகளை விட்டு விலகுகிறது. That is removed from the churches. சபைகள் மறுரூபப்படுகிறது. The churches are transforming. அது புதிதாய் மாறுகிறது. That is becoming as a new one. இனி வரும் நாட்களிலே Now in the coming days, சபையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீ காண்பாய். you will see a great blessing in your church. பெரிய பெருக்கத்தை காண்பாய். You will see a great multiplication. நீர் ஆசீர்வதியும் பிதாவே, You bless them, Father. இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. In the name of the Lord Jesus Christ, we pray, Father. அடுத்த வாரம் மிக முக்கியமான ஒரு செய்தியை கொடுக்க போகிறேன். The next week I'm going to give a very important message. வெளிப்பாடுகள் இல்லாததனால் உண்டாகிற பஞ்சம். The famine comes because of not having revelations. ஆவலோடு காத்திருங்கள். Keenly wait for it. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். The grace of our Lord Jesus Christ, the love of our Father, and the communion of the Holy Ghost be with you all forever. Amen. பிசாசு பிடி மற்றும் பில்லி சூனிய கட்டிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? தேவனுடைய வல்லமை மற்றும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? கைவிடப்பட்ட நோயிலிருந்து சுகம் பெற வேண்டுமா? வாருங்கள். இயேசுவுக்கே புகழ் சபை 14/3 கண்டனூர் ரோடு, புதிய பேருந்து நிலையம் அருகில், காரைக்குடி 01, சிவகங்கை மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. Our address, Praise Jesus Church, 14/3 Kandanur Road, near New Bus Stand, காரைக்குடி 01, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு, இந்தியா. எங்களுடைய ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 10 மணி முதல் 12 மணி வரை ஆங்கில மொழிபெயர்ப்புடன் நடைபெறும். தேவ செய்தியாளர் பிஷப் ஜான் எஃப் அருள்தாஸ் அவர்கள். மொபைல் நம்பர் 8760568546 and 8344171050. Our email ID aruldas.john@yahoo.com. Our website address www.vpraisejesus.com. வாலிப சேனைகளே, திரண்டு வாருங்கள். பெங்களூருவில் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த உங்கள் வாழ்வை மாற்றும் மெகிடோ 2013 வல்லமையான ஆராதனையோடு தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவர்களின் தீர்க்கதரிசன தேவ செய்தி மற்றும் கடைசி கால வெளிப்பாடுகள். நாள் மே 21 முதல் 24 வரை. இம்முகாமில் கலந்து கொள்ள நீங்கள் 12 முதல் 32 வயதிற்குட்பட்டவராய் இருக்க வேண்டும். உடனே முன்பதிவு செய்யுங்கள். நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாள் மே 8. விண்ணப்ப படிவங்கள் கிடைக்கும் இடங்கள்: ELS, பிரேசர் டவுன், வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் லிட்டரேச்சர் சர்வீஸ், பெங்களூரு. மேலதிக விவரங்களுக்கு திரையில் தோன்றும் தொலைபேசி எண்கள்